ஆதியே துணை. மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத ஊன் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்களின் திருவடி பணிந்து நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தென்னாடுடைய சிவன். எல்லோரும் உலகம் எல்லா மெய்ஞான தீர்க்க தரிசன பார்வான்கள் எல்லாமே தென்னாடுடைய சிவனை பற்றி பேசிட்டு வராங்க. அதை பற்றி தான் அப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆதியே துணை. அரியானை அறிய வைத்து அரியானை அறிய வைத்து அந்தனாயனை பிரட்டி பிறப்பித்தாரும் தெரியானை தெரிய வைத்து திரளிருளை தெரிந்த தேசியேந்திர பெரியானை பெரியான் என்றனை ஓங்கி பேச வைத்த பிறவா பேரே சரியான சரிநிலையில் என ஏறன் ஏற்றி வைத்த சாலை வாழ்வே. இப்போ மாணிக்க வாசகர் அவரு தென்னாடுடைய சிவனை பற்றி அவங்க சொல்றாங்க. நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அவரு அப்படி சொல்லி அதோட நிற்கிறாரு. அந்த தெய்வம் வந்து அந்த தென்னாடுடைய சிவன் எதுக்காக அவதாரம் பண்றாங்க அப்படின்றது அடுத்த வரியிலே தெய்வம் நமக்கு அதை சேர்த்து கொடுக்குறாங்க. அந்நாட்டினுக்கு வித்தெடுக்க வந்த அரசே போற்றி. தென்னாடுடைய சிவன் எதுக்காக வராங்க? அந்த நாட்டுக்கு கூறிய வித்தெடுப்பதற்காக தென்னாடுடைய சிவன் அவதாரம் செய்யறாங்க. எங்க அவதாரம் பண்றாங்கன்னா தென்னாட்டுல. தென்னாடுன்னா தமிழ்நாடுன்னு அர்த்தம். இந்த பூமிக்கு தென்பாகத்துல வந்து தமிழ்நாடு தான் இருக்குது. அதை தான் வள்ளலாறு தென்பாகத்தே வந்து பாரி அப்படின்னு அவங்க அந்த பாடல்ல கொடுக்குறாங்க. அப்ப அந்த தென்னாடுடைய சிவன் வள்ளலாறு என்ன சொல்றாரு? எமக்கு தென்பாகத்தே சாலைக்கு ஆண்டவர்கள் வருவார்கள் அப்படின்னு வள்ளலார் சொல்றாங்க. யார சொல்றாங்க? தென்னாடுடைய சிவனுக்கு அவங்க வைத்த பேரு ஆண்டவர். சாலைக்கு ஆண்டவர்கள் வருவார்கள். அப்போது நான் பெறுகின்றேன் பெற்றேன், நீங்களும் பெறுவீர்கள் பெறுகின்றீர்கள் பெற்றீர்கள் அஞ்ச வேண்டாம். அப்ப ஒவ்வொரு மெய்ஞான மகத்துக்களும் அந்த தென்னாடுடைய சிவன் அவங்க எதுக்கு வந்தாங்க அப்படின்றது தான் அந்த அந்த நாட்டுக்குரிய வித்தெடுப்பதற்காக அந்த தென்னாடுடைய சிவன் வந்திருக்கிறாங்க. இப்ப தென்னாடுடைய சிவன் வந்தாங்க. அவங்க நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கையில சூலமும் கழுத்துல ஒரு பாம்பும் நல்லா பெரிய ஒரு ஜடாமுடியும் அதுல கங்கையும் இப்படியான ஒரு பாம்பு தோல் அணிந்து கொண்டு இப்படி அவதாரம் பண்ணுவாங்க. இப்படி வந்தாக்கா இல்லை நம்ம தான் ஏத்துப்போமா அப்படின்னாக்கா, இதெல்லாம் வந்து அவங்க ஒரு தோற்றத்தை மக்களுக்கு அந்த தெய்வ பக்தி வரட்டும்னு ஒரு அடையாளமா வச்சாங்க. ஆனா தென்னாடுடைய சிவன் அப்படி வந்தாரா? இப்ப தென்னாட்டுல வந்த காலங்கள் எல்லாம் ஆயிடுச்சு. கலியுக கடைசியில இன்னைக்கு அவதாரம் பண்ணிருக்கணும். அப்ப எந்த கோயில்ல நான் சிவன் கோயில்ல கொடி ஏறுதா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, கொடி ஏறும். ஆனா முடி போட்டு கம்பத்துல சுத்திடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, தென்னாடுடைய சிவன் இன்னும் அவதாரம் பண்ணல. அவங்க அவதாரம் பண்ணாதான் அந்த கொடி பறக்கும். அப்ப அந்த தென்னாடுடைய சிவன் இங்க வந்தாச்சு. வந்து அவங்க கொடியேற்றி இந்த உலக மக்களுக்கு எதுக்காக சிவன் வந்தாங்க அப்படின்றத அவங்க அறிவிக்கிறாங்க. அப்பதான் அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்ப அந்த தென்னாடுடைய சிவன் எதுக்காக வந்தாங்க அப்படின்னா, ஒருத்தன் இறந்து போனான்னா அங்கே புண்ணியம் பண்ணியிருந்தா சொர்க்கத்துக்கு போ,
பாவம் பண்ணியிருந்தா நரகத்துக்கு போகணும், ஹரிச்சந்திர மந்திரெல்லாம் நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த ஆலங்காட்டில் தான் சிவபெருமான் இருப்பார் அப்படின்னு நம்ம படத்துங்கள்லாம் சொல்கிறாங்க. அதை நம்ம பார்க்குறோம், வேத வாயிலாக பார்க்குறோம். ஆலங்காடுனா என்ன? சுடுகாடு. ஆலங்காடு என்பது அங்கே என்ன இருக்கும்? சுடுகாடு, பிணங்கள் தானே இருக்கும். அப்போ பிணம் இருக்கிற இடத்துல இறைவனுக்கு என்ன வேலை அப்படின்னாக்கா, அதை பட்டத்தார் சொல்கிறார். நீங்கள் செத்து போன பிணத்துக்கிட்ட போய் அழுகுறாங்க மக்கள்லாம், இதை கண்டு நீங்கள் அழுகுறீங்க, இனி சாக போகிற பிணத்தை கண்டு நான் அழுறேன் அப்படின்னு சொல்கிறார். அதை போல் இனி சாகின்ற பிணங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா மனிதர்கள்லாம் நரன். அப்போ அந்த சாப்பின சந்த கூட்டத்தில் வந்து அந்த தென்னாருடைய சிவன், நீ எதற்காக வந்த, உனக்கு அறிவு எதற்காக தரப்பெற்றது அப்படின்றதெல்லாம் அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவிச்சு தான் அந்த சிவனை யார் என்று நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதை நமக்கு வந்து இப்போ தென்னாருடைய சிவனாக நமக்கு தெய்வம் வந்து நம்மளை கேள்வி கேட்டு தூண்டுறாங்க. அப்போ மனிதனுக்கு எத்தனை அறிவு அப்படின்னு பார்த்தா 6 அறிவு. ஆனால் 6 அறிவு நமக்கு இருக்குதா? அப்போ அந்த 6வது அறிவுன்னா என்ன, அது என்ன பயன்படுது அப்படின்னு பார்த்தா 5 அறிவு நுகர்ச்சியில தான் நம்ம இருக்கிறோம். அறிவு இன்னும் 6 தான். அந்த 6வது அறிவை கொண்டு என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா திருப்பணும் அந்த 5 அறிவுக்குள்ளதான் வந்து நிற்குது. எப்படி சுத்தி சுத்தி வந்தாலும் 5 அறிவு ஜீவராசிகள் செய்யக்கூடிய வேலையாத்தான் வயிற்றுப்பாடு அதோட முடியுது. நான் டாக்டர் படித்தேன், அது எதுக்கு? வயிற்றுப்பாட்டுக்கு. நான் ஒரு ஜட்ஜி ஆனேன், எதுக்கு? வயிற்றுப்பாட்டுக்கு. நான் ஒரு கலெக்டர் ஆனேன், எதுக்கு? நான் ஒரு அந்த ஜான் வயிறை வளர்க்கறது தான். அப்போ மொத்தமே பாருங்க, எல்லாம் இந்த அறிவுலாம் எங்கே வந்து நின்று போச்சு அப்படின்னா வயிற்றறிவு. அந்த 5 அறிவு ஜீவராசி, ஆடு மாடு மரம் செடி கொடி புல் பூண்டு பாருங்க, ஒரு தாவரம் எடுத்துக்கணுமா இருந்த இடத்துலேருந்தே உணவு எடுத்துக்கிட்டு நம்ம மாரி போய் தேடி அலைஞ்சு திரிய வேண்டியதா இல்லை. பெரிய பெரிய ஆலமரம்லாம் இருக்குது, அரச மரம்லாம் இருக்குது, டன்னு கணக்கில் உணவு எடுக்கணும். அது நம்ம போய் நம்மளாட்ட வேலை செஞ்சா சாப்பிடுது இல்லை, மண்ணுக்குள்ளே இருந்த இடத்துல இருந்தே உணவு எடுத்து சரீரத்தை வளர்த்துக்குது. அப்போ இந்த அறிவு எதற்காக கொடுத்தாங்க அப்படின்னா வேதத்தெல்லாம் வச்சு நம்ம ஆய்ந்து பார்க்கணும். இதே நம்ம சிவன் கோயிலே போனோம்னா கூட அந்த அரூபத்தில் இருக்கிற சிவலிங்கம் என்னைக்காச்சும் ஊர்வலம் வந்திருக்குதா? வருமா? வராது. அப்போ உச்சவர் வராரு. அவர் எதுக்காக வராரு அப்படின்னா மக்களை மரணத்திலிருந்து சாவிலிருந்து அந்த சாவாமை நித்தியமான அந்த உலகுக்கு கொண்டு போறதுக்காக திருமேனி தாங்கி வரணும். இதுதான் அதனுடைய சம்பிரதாயம் சொல்லுது. இப்போ நமக்கு தெய்வம் அதை கேட்குறாங்க. 6 அறிவு உடல் எடுத்து 5 அறிவு நுகர்ச்சியிலேயே கிடந்து உழண்டு ஆரூர் செல்வதற்கு வழி தெரியாது. அப்ப அந்த 6 அறிவு எதுக்கு எடுத்தான்? அந்த ஆரூர் செல்வதற்காக தான் அந்த 6வது அறிவு நமக்கு தந்தாங்க. ஆனா அந்த ஆரூர்னா என்னன்னு தெரியுமா? ஆரூருக்கு எப்படி போறதுனாச்சும் தெரியுமா? சரி, தெரியாது. அப்ப இதெல்லாம் யார் சொல்லுவாங்க? தென்னாருடைய சிவன் வந்து இதை எல்லாத்தையும் நமக்கு அறிவித்து உன்னை அந்த ஆரூருக்கு கொண்டு போவாங்க. மற்ற யாராலையும் முடியாது. பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்து துறவலர் கரசேகாமில் தொன்மறை புகழும் தேவே அருணடை பாதம் நோவ அடிமைக்காய் இறங்கி வந்து மறைமணி ஞான வாழ்வே மார்க நன்னாதா போற்றின்றாங்க. அப்ப அந்த பரம்பொருள் மனிதனை போல ஒரு ரூபம் தாங்கி வரணும். இதைத்தான் நம்ம வந்து மூலவர் உச்சவர் அப்படின்லாம் வச்சிருக்கிறது சம்பிரதாயம். அதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா இது எடுத்து சொல்ல அந்த உலகத்துல ஆள் இல்லை. அப்ப இது யாரு வந்து நமக்கு அறிவிக்கிறாங்க? நமக்காச்சும் தெரியுமான்னா தெரியல. அப்ப தெய்வம் வந்து அதை எல்லாத்தையும் நமக்கு விளக்கி தர்றாங்க. அப்ப 6 அறிவு உடல் எடுத்து 5 அறிவு நுகர்ச்சியிலேயே கிடந்து உழண்டு ஆரூர் செல்வதற்கு வழி தெரியாது. அதற்கென்றே தூலமும் அதன் அகப்புற கருவிகளும் வைத்து படைத்திருக்கும் காரணத்தினாலே. அப்போ இது எதனால இதெல்லாம் வச்சு படிச்சாங்க அப்படின்னாக்கா அந்த ஆரூர் செல்வதற்கு தான் படைத்ததுனாலே. அப்போ அதை வந்து அதில் நான் பெரிது நீ சிறிது இப்படி உளறி அழைச்சி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறோமே கண்டி, அது எதற்காக அந்த அறிவு கொண்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியல. அப்போ அதை தான் வந்து நமக்கு தெய்வம் வந்து நிறைய பாடல்களில் தேடு கூடங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா நமக்கு அதில் நிறைய கொடுக்குறாங்க தெய்வம். அதை நாம் பார்ப்போம். அதாவது பூமி அடங்கலுக்கும்
ஓதும் புராதனங்குருவது தெய்வீகமை வழியில் தேடிடும் குடகமே தெய்வீகமை வழியில் தேடிடும் குடகமே ஆமனு ஈசனே வந்து தேவர்கருளாமுதம் தந்தது. அந்த தென்னாளுடைய சிவன் வந்தாக்கா அவங்க என்ன நமக்கு தராங்க? அருள் அமுதனை. அந்த வாக்கை கொண்டு தான் இவர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வேத வாயில தானே சிவபெருமான் வருவாங்க அப்படி எல்லா வேதமும் சொல்லுது. அதை கொண்டு தானே நம்ம தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதே வேத வாயிலாகத்தான் அவங்க வந்து சொல்றாங்க இந்த பூமி அடங்கலுக்கும் இந்த உலகம் பூராவும் இந்த 20 கோடி சதுர மைலுன்னு இன்னைக்கு 900 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அவ்வளவு பேரும் வந்தாலும் முத்தி தர்றதுக்கு இறைவன் காத்து கொண்டு இருக்கிறாங்க. இவ்வளோ பேருக்கு உணவுலாம் அளந்த இறைவன், கல்லுக்குள்ள இருக்கும் தேரைக்கும் கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவுக்கும் இறைவன் உணவு அளந்து கொண்டே இருக்கிறாங்க. அவ்வளவு பேருக்கு சொர்க்கம் தர மாட்டாங்களா? அப்படின்னா அதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு யார் வருகிறார்களோ அவர்களுக்கு தான் அது கிடைக்கும். அப்ப அந்த தென்னாடு சிவன் எதுக்காக வந்தாங்க? அந்த நாட்டுக்குரிய வித்தெடுக்கிறதுக்காக வராங்க. அப்ப இவ்வளவு காலமா வரலையா? அப்படின்னா வந்தாங்க. 1 தலை 2 தலை 3 தலை 4 தலை இப்படியா தான் அற்ப சொற்ப மக்கள் தான் அதை எடுக்க முடிஞ்சுது முன் வந்த மெய்ஞான மகத்துக்களால. இனி இந்த பூமி பாரமானது அதிகரித்துச்சு. அதனால இந்த பூமியை அழிச்சு புது உலகம் அடைக்க போறாங்க. அதனால தென்னாடுடைய சிவனே வந்துடுறாங்க. இதுக்கு மேல நம்ம இந்த பூமி தாங்காது. அதனால வந்த மெய்ஞான மகத்துக்களும் இதை நீங்களே எடுத்து நடத்துங்கன்னு அவங்ககிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இப்போ அதை நமக்கு பார்ப்போம். இங்க எங்குமே மக்கள் யாருக்கும் இடர்களைந்தோங்க வேண்டி திங்கள் வந்திரஞ்சும் தெய்வ தேடு ஊடகத்தை பாட அங்கமோ பங்கம் தீண்டாரும் பொருள் உயரும் செல்வம் தங்கியே குலம் மேம்பாடாம் தான் சிரஞ்சீவி ஒரு. அப்போ இந்த உலகத்துல மக்கள் நம்ம எதுக்காக வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சிரஞ்சீவி ஆக்கப் பெறுவதற்காகவே வந்த மனிதன். அதை தெய்வம் சொல்றாங்க, ஏன் மனிதனே மாறாத இன்ப ஆன்ம லாபத்தினை பெறுவதற்காக வந்த தேகியாவாய். இந்த உப்பு பாண்ட உடலுக்குள்ளே சொர்க்க மத்திய பாதாளங்களும் கதிர் மதி மின் பனி தாரகை முதலாகிய சத்துவங்கள் அனைத்தும் நிலை முளை விலை கோடி கொண்டிருக்கிறது. அதனை பெறத்துக்கு தான் நாம வந்தோம். ஆனா அதை நம்ம பெற்றோமா தேர்ந்தோமான்னா யாரும் இல்லை. இப்ப தெய்வம் வந்துதான் அதை தடுத்து ஆட்கொள்றாங்க. இனி சாப்பினங்களை சாகாத அந்த சிவபெருமான் எங்க வந்து நின்று தடுக்கிறாங்க? சாக போற மக்கள்கிட்ட வந்து பேசுறாங்க. பேசி நீ சாவதற்காக வந்தவன் அல்ல, நீ அழிய முடியாது, நீ நித்தியமானவன், ஒன்று இருந்தா சொர்க்கத்தில் இருக்கணும் இல்லைன்னா நரகத்தில் இருக்கணும். அப்படி அந்த கொடிய வாதனையை நீ அனுபவிக்க முடியாது. ஒரு முள்ளு குத்தினாலே உன்னால தாங்க முடியலையே, அந்த கொடிய வாதனையை நீ எப்படித்தான் தாங்க போறியோ அப்படின்னு தான் வராங்க. ஒவ்வொரு மெய்ஞான மகத்துக்களும் வந்து இந்த ஞான பயிரை ஏற்றுறாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ நாம இந்த களிக்கடையில கடைசி நெடுந்தூரம் முடிஞ்சு போச்சு. 28 சதுரயுகம் முடிஞ்சிச்சு. 27 முடிஞ்சு 28வது சதுரயுகம். இனி இந்த உலகத்தை புதுப்பிக்க போறாங்க. அப்படி வந்ததுனால தான் அந்த யுக வித்துக்களை இறைவன் எடுப்பதற்காக இங்க வந்து இங்க அவதாரம் பண்றாங்க. அந்த தென்னாருடைய சிவன் அந்த அவதாரத்தை செய்து நம்ம பாவங்கள்லாம் ரட்சிக்கிறாங்க. அதுதான் பைபிள் சொல்லுது, சைவ வேத ஆகமங்கள்லாம் சொல்லுது. நெடும் விரி புவனந்தன்னில் நரஜன்மம் எடுத்தோம் நெஞ்சே திடும்பகற்றி மக்களாகி எரிப்பின் தேவரானோம் இடும்பரா நரஜன்மத்தே இருந்திழைப்பவர்க்கு மீட்பு திடம் தரும் தேடுகூடம் தேவரே நடம் செய்வோமே. அந்த இடும்பு அரளையம் நரஜன்மத்து, அதாவது நெடும்விரி புவனந்தன்னில், இந்த உலகம் எவ்வளவு பெரிய உலகம், இந்த நெடும்விரி புவனந்தன்னில் நரஜன்மம் எடுத்தோர் எல்லாம்
நம்ம எல்லாம் நரஜென்மம் தானே எடுத்திருந்தோம். அதை ஒவ்வொரு மெய்ஞானிகளும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. பட்டினத்தார் வந்து மாற்றி பிறக்க வகை அறிந்தார் இல்லையே, நீராடி போய் என்ன திருநீர் அனந்த மனமே மாற்றி பிறக்க வகை அறிந்தார் இல்லையேன்னு சொல்றாங்க. அதை தான் இங்க வந்து அவங்க நரஜென்மம் எடுத்தோர் எல்லாம். அப்ப நெடுங்கிரி புவனந்தன்னில் நரஜென்மம் எடுத்தோர் எல்லாம். அப்போ இந்த நரனை எப்படி மனுவாக மாத்துறது? அது யாருக்கிட்ட இருக்குது அந்த செயலு? ஒரு மனிதனால நம்மளை மாத்திக்க முடியுமா? அப்படின்னா இல்லை. அப்ப அதை வந்து அதுக்காகவே ஒரு குருபிரான்னு வராங்க. அவங்க வந்துதான் அந்த தேகத்தை நம்மளை மாத்துறாங்க. நரனை மனுவாக மாற்றி மனுவை தேவனாக ஆக்கி தேவனை ஈசனாகவே மாற்றி விடுகிறார்கள். இப்போ நமக்கு இந்த பாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த தென்னாருடைய சிவனுக்குரிய அந்த அடையாளம் தான் வரும். அதை நுண்ணிக்கமாக கவனிச்சீங்கன்னா தெரியும். அப்போ கலைகள் கமழுகின்ற பரமரை மனுமகன் ஒளிவாமலையில் நின்று நிலை வழிபடி இங்கு நேசம் தரும் இறைவன் பனிச்சன ஓசைவா மலையோன் ஓசையும் ஒலியோன் ஓங்குரு பூமி ஈசனாம் இருப்போம் இமயமேருவிலே. இப்ப ஈசன் இருப்பது இமயமேருவிலேன்ட்டாங்க. நம்ம போய் இமய மரத்துல தேன்னா கிடைக்குமா? சிவபெருமானு அது எங்க இருக்கு? அது வடக்க இருக்கு. அப்ப இங்க தெய்வம் இமயமேருவிலேன்றாங்க. ஓசையும் ஒலியோன் ஓங்குரும் பூமி ஈசனாம் இருப்போம் இமயமேருவிலே. ஈசன் இருப்படா இருதயம் தானே, என்னங்க? அப்ப இங்க அந்த இருதயத்தை தான் அவங்க நமக்கு புரியுற மாதிரி அதை வச்சு மாத்தி சொல்றாங்க. அப்போ ஈசனாம் இருப்பும் இமயமேருவிலே பொற்பெலாம் தவழும் பேரரு போன அற்புதம் விரிந்த முப்பொருஞ்சூழில் கற்பரை வீட்டில் கருவுரு கொண்டு நிற்பனன் பிறந்தன் நெடும்பிறவியரே. அப்போ அந்த தென்னாடுடைய சிவன் எங்கெங்கெல்லாம் அவங்க நமக்கு அதை தேடு கொடுங்க பூராவுமே பார்த்தோம்னாக்கா எங்கெங்கயோ வந்து தேடின்னு வராங்க. ஆனால் கடைசியில் எங்கே வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னா தென்னாட்டில் வந்து தான் சிவபெருமான் அடையிற மாதிரி அது இருக்கும். அதை நம்ம தேடு ஊடகத்தில் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். அப்போ அவங்க வந்து கேட்குறாங்க பிறவியர்கள், பிறவியரே நமது மறுபிறப்பு பூமி ஆகிய சுவர்ணபதி கைல என கூறும் கைல நாடு என கூறும் இமயமகா மேருகிரியின் பனிச்சிகர சலாசன பீட முகடுரை மகுட மேடராகிய நமது கோதரும் நெடுங்குடி குலதெய்வ தேவேசர் அவர்கள் இப்பெரும் பூமியில் எங்கும் பவப்பாரம் மிகுந்து அதிர்ந்து கொண்டிருக்கின்றபடியால் மக்களின் பவப்பிணிப்பு சேற்றை உலர்த்துவான் வேண்டி அதற்காக சென்று வருகிறேன் என நமது அனைவரிடத்தும் கூறிவிட்டு சென்றார்கள். அனந்தம் நாட்களாகியும் வருகையை காணாதினால் நாம் ஏக்கமுற்றிருந்து தேடி அலைந்து வருகின்றோம். அப்போ அந்த தென்னாடுடைய சிவன் வரன்னு சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாம் தேடிக்கின்னு வராங்க. அவங்க இன்னும் வர காணமே அப்படின்றது தான் வந்து நமக்கு மான்மியத்தில் கொடுப்பாங்க. கயவர்கை பட்டு கசங்கி தவிக்கின்றார்கள். அப்பா சீக்கிரம் நீ போய் அந்த அங்கங்கே இருக்கிற வித்துக்கள் எல்லாம் நீ போய் எடுன்னு பாட்டைய வந்து தெய்வத்துக்கு கொடுத்து அனுப்பி வைப்பாங்க. அப்போ இதை போல அந்த தென்னாடுடைய சிவன் நமது தெய்வம் அவர்கள் வராங்க. ஆறறிவு உடல் எடுத்து ஐயறிவு நுகர்ச்சியிலேயே கிடந்து உழன்று ஆரூர் செல்வதற்கு வழி தெரியாது. அதற்கென்றே தூளமும் அதன் நகப்புற கருவிகளும் வைத்து படைத்திருக்கும் காரணத்தினாலே வாயில் பினாத்தி கொண்டும் அதிலும் நான் பெரிது நீ சிறிது என்று உளறி அலைந்து திரியும் செய்முறையானது. தம் தம் வயதுகளை எல்லாம் துக்கமும் துயரமுமாக மாற்றி எடுத்து கொண்டு அதையும் நாளடைவில் சிறிது சிறிதாக சேதித்து வருவதாகிய இதனையே.
அப்போ இந்த நரனுடைய கருவி குலங்கள்லாம் என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தோம்னா, கருவி குலங்கள் சாவுக்கு இட்டு செல்கின்றன. நரவனுடைய கருவி குலங்கள்லாம் என்ன ஆகுது, அவனை சாவுக்கு தான் கொண்டு போகுது. அவனை நன்மைக்கு கொண்டு போதான்னா இல்லை. கருவி குலங்கள் சாவுக்கு இட்டு செல்கின்றன. கருவி குலங்களில் வல்லபம் குறைகிறது. வேதம் விளங்கவில்லை, ஆசான் தெரியவில்லை. அப்போ இந்த 6 அறிவு எடுத்துன்னு வந்தாலும் நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா 5 அறிவிலேயே தான் இருக்கிறோம். வாக்கு வல்லபம் இல்லை. சினை என்ற யோனியில் வாயிலாக பல ஜீவராசிகள் பலவேறானாலும் உண்டாகிறது. அதாவது இந்த 5 அறிவு ஜீவராசிகளும் எங்கிருந்து விளையாது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, புழுக்கம், வித்து, அண்டம், சினை 4 வகை யோனியில எல்லாம் முடிஞ்சிடுது. அப்போ அதுல சினை என்ற யோனியில மனிதனும் வந்து பிறக்கிறான். அப்ப 4 வகை யோனியில் இருக்கின்றன அல்லவா? அதில் சினை என்ற யோனியிலே நாம் பிறந்தோம். நாம் எல்லாம் எந்த யோனியில பிறந்தோம் அப்படின்னா சினை என்ற யோனியில பிறந்தோம். சொல்றது சினைன்னா என்னன்னு புரியுதா? முட்டையில பிறக்கிறது அது அண்டம்னு சொல்லுவோம். புழுக்கத்துல விளையிறது கொசு, அந்த வண்டு, இதெல்லாம் புழுக்கத்துல விளையிறது. ஆமா, புழுக்கம். அப்புறம் வித்து, விதையினால மரம் செடி கொடியெல்லாம் வருது, அது வித்து. அப்புறம் சினை, அண்டம்னா முட்டையிலிருந்து வர்றது. சினைன்றாக்கா தாயின் வயிற்றுலயே முட்டை, அந்த பனிக்கூடை உடைஞ்சு குழந்தையா வெளியே வர்றது. ஆடு மாடுலாம் எப்படி குட்டி போடுது இல்லையா, அந்த கோழிலாம் அப்படி பார்த்தோன்னா போடாது, வெளியே முட்டை போட்டு அடைக்காத்து மேலதான் பொறிக்கும். அது நம்மளுது அப்படி இல்லை. சினை என்ற யோனின்னா உள்ளவே அந்த குழந்தையோட வெளியே வர்றது தான் சினை என்ற யோனின்றாங்க. அப்போ அந்த 5 அறிவு ஜீவராசியும் நம்மளும் ஒண்ணுதானேன்றாங்க. அப்போ 4 வகை யோனியில் இருக்கின்ற அல்லவா? அதில் சினை என்ற யோனியிலே நாம் பிறந்தோம். நரி, பன்றி, ஆடு, மாடு அனைத்தும் அதே யோனியில் பிறக்கின்றன. இதை வைத்து பார்க்கில் அவை அனைத்தும் நம் சகோதரர்கள், சொந்தக்காரர்கள் தானே. அப்ப இதெல்லாம் வச்சு சினை என்ற யோனியில் வச்சு பார்த்தா அதெல்லாம் நம்மளுடைய சொந்தக்காரர் ஆயிடுதுன்னு தெய்வம் சொல்றாங்க. இந்த நிலையிலேயே இருந்து விட்டு போவதற்காகவா அறிவு என்ற மாணிக்கத்தை மனிதனுக்கு பிரத்தியோகமாக கொடுத்தது? இல்லை. நாம் இன்னொரு பிறப்பு எடுக்க வேண்டும். அது என்ன பிறப்பு அப்படின்னா, அதுதான் அந்த பட்டினத்தாரும் அதான் சொல்றாரு. நீராடி போய் என்ன திருநீர் அணைந்து என்ன மாற்றி பிறக்க வகையறிந்தார் இல்லையேன்னு சொல்றாங்க. இப்போ அங்கதான் தெய்வம் நமக்கு எத்துன்னு வராங்க. அப்போ நாம் இன்னொரு பிறப்பு எடுக்க வேண்டும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆவிடை என்ற யோனியில் பிறக்க வேண்டும். ஆவிடை யோனின்னா தெரியுங்களா? ஆவுடையார் கோயில்லாம் இருக்குது. மாணிக்க வாசகர் ஆவுடையார் கோயில்னு ஒன்று கட்டினாங்க. அங்கே லிங்கம் இருக்காது, ஆவிடை மட்டும் இருக்கும். அதாவது தண்ணி வழிஞ்சு விழுது இல்லையா, அந்த இது கீழே பீடம் மட்டும்தான் இருக்கும், லிங்கம் இருக்காது. அப்போ ஆவிடைன்னா என்ன அப்படின்னா, ஆசானுடைய வாக்கு, அவருடைய வாக்குல பிறப்பது தான். ஆமா, அதுதான் ஆவிடை. ஆவிடை என்ற யோனியில் பிறக்க வேண்டும். அதுதான் ஒரு பிரம்ம நிஷ்டரின் முகத்தில் பிறப்பது. அப்படி பிறக்கின்றவனே தேவனாகிறான். அப்படி அந்த உபதேச இரவுல இன்னைக்கு அண்ணாலாம் பேசிருந்தீங்க இல்லைங்களா, அதெல்லாம் எங்க கொண்டு போய் அவங்க மாற்றி பிறக்க வைக்கிறாங்க. அந்த உபதேச இரவுல அவங்கள அந்த மாற்றி பிறக்க வைக்கிறாங்க. அப்படி மாற்றி பிறக்க வைக்கிறாங்க. இந்த பரிசுத்த புனர்ஜென்மம் எடுப்பதற்காகவே, அதாவது மனு தேவன் ஆவதற்காகவே அந்த தனித்த தேவயோனி படைக்கப்பெற்றது. அதுதான் அந்த தேவயோனி. இப்ப இந்த தேவயோனி இந்த உலகத்துல இருந்துச்சா அப்படின்னா இருந்தது. முன் வந்த காலங்கள்ல அப்பரர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் இப்படிலாம் வந்த மெய்ஞான பாரவான்கள்ல, இயேசுபிரான் காலத்துல, நபிகள் பெருமான் காலத்துல அவங்கெல்லாம் அதை எடுத்துன்னு தான் வந்தாங்க. அப்படி வந்ததுனால தான் அந்த மக்களை அவங்க மாற்றி பிறக்க வைத்து தேவராக மாத்தினாங்க. இப்ப இந்த தென்னாடுடைய சிவன் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு தான் இந்த ஆவிடை என்ற யோனின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா
இது சிவன் கோயிலுக்கே உகந்தது. ஏன்னா ஆவிடை அதுக்கு மேல லிங்கன்றத இந்த சிவன் கோயிலுக்கு சிவனை குறிக்கிறது அது மொத்தமே. அப்போ கருவிக்குளங்கள் வாழ்வுக்கு இட்டு செல்கின்றன. மாற்றி பிறந்தவொன்னு என்ன ஆகிப்போது, நம்முடைய கருவிக்குளங்கள்லாம் மாறிடுது. கருவிக்குளங்கள் வாழ்வுக்கு இட்டு செல்கின்றன. கருவிக்குளங்களின் வல்லபம் ஏறுகிறது, வேதம் விளங்குகிறது, தேவனை தெரிகிறது, வாக்கு வல்லபம் உண்டாகிறது. தனித்த ஆவிடை என்னும் யோனியில், அந்த யோனியில நாம பிறந்தோம்னாக்கா அது என்ன ஆயிடும், எல்லாத்தையும் மாத்தி பிறக்க வச்சிடறாங்க. அது வரல நமக்கு அந்த வந்துச்சான்னா அந்த நரன்னா என்னன்னு தெரியாது, தேவன்னா என்னன்னு தெரியாது, இறைவன்னா என்னன்னு தெரியாது. நாம எல்லாம் ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணி நாம வணங்கிட்டு இருந்த மேகண்டி. ஆனா நமக்கு இந்த இறைவன் எதுக்காக வந்தாங்க, என்னதான் பண்ண போறாங்கன்றது நமக்கு தெரியல. அப்போ இந்த கருவி குலங்கள்லாம் மாத்தி எப்படி பிறப்பிக்க வைக்கிறாங்கன்னாக்கா, தரைதனில் நரராய் தோன்றி தாம் கதி அடையாதோரை முறை சங்கார் அணுக்கிரகம் முடித்துமே மனுவாய் மாற்றி விரை பிரம்மம் அவர் முகத்தில் வைத்துமே படைத்து பின்னும் மறைபடா தேவராக்க வந்தனர் உலகு கம்மே. அப்ப தரைதனில் நரராய் தோன்றி தாம் கதி அடையாதோரே, தாம் நற்கதி அடையணுன்றது தானே எல்லா கோயிலுக்கும் போறோம், அதுதானே போறோம். ஆனா அப்படி நற்கதி அடைஞ்சாமா அப்படின்னு பார்த்தா அடையல. என்ன அடையல, ஏன் அடையல அப்படின்னா அவன் கட்டின கோயிலே மூடிடுறான் அவன் செத்த போறான். உய்ய வீடேற்ற வந்த உலபல மதங்கள் எல்லாம், உய்ய வீடேற்ற வந்த உலபல மதங்கள் எல்லாம் செய்தொழில் பலியாதாகி திரண்டொன்றாய் கூடி பேசி வையக மாந்தரெல்லாம் வாழவே வேணுமென்று மெய்வழிச்சாலை விளங்கி நின்றோங்கும் இந்நாளே. அப்ப எல்லா மதமும் எதுக்காக வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த நற்கதியை அடையத்துக்கு தான் வந்துச்சு. ஆனா அந்த தொழில் பழிச்சுதா, அதுக்குரிய வேலை அங்க நடந்துச்சா, சிவலோக பதவி நம்ம அடைஞ்சோமா அப்படின்னா இல்லை. ஏன்னா அந்த கோயிலுக்கு அதுவே சாத்திடுறாங்கன்றாங்க. அப்ப அதை ஒரு மெய்குருபுரா இருந்தா அதை மாத்தணும். தரைதனில் நரராய் தோன்றி தாம் கதி அடையாதோரை முறை சங்கார் அணுக்கிரகம் முடித்துமே மனுவாய் மாற்றி. அப்ப அணுகிரகம் முடித்து மனுவாக மாத்தணும் சொல்றாங்க. 9 வாசல் உள்தாளிடம் 5 கதவை அடைப்பதும் காட்டி. அப்போ அதை மாணிக்க வாசகர் என்ன சொல்றாரு, திருவள்ளுவர் என்ன சொல்றாங்க, வந்த மெய்ஞான பாரவான்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இக்கடத்தை நீக்கி அக்கடத்துள் ஆக்கி இப்படிக்கு மோட்சம் அருள்வாயே அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. இந்த தெய்வம் அதை நமக்கு படிப்படியாக மனிதன் வந்தான்னா பிறந்த உடனே அவன் யாரு அப்படின்னா அவன் நரன் தான். ஒரு குருமுகத்துல அவன் பிறக்கலன்னு சொன்னா அவன் எத்தனை கோடி சாஸ்திரம் படித்தவனா இருக்கட்டும் கற்றவனா இருக்கட்டும் அவன் எங்க போயிடுவான் அப்படின்னா நரன் என்ற நிலையில் தான் இருப்பானே கண்டி அவன் மனுவாகவே மாற முடியாது. முதல்ல நரன் மனுவாகவே மாற முடியாது, அப்புறம் தேவனாங்க ஆகிறது. அப்ப முறை சங்கார் அணுக்கிரகம் முடித்துமே மனுவாய் மாற்றி விரை பிரம்மம் அவர் முகத்தில் வைத்துமே. அப்ப விரை பிரம்மம் எங்க வச்சு படைக்கணும், அவர் முகத்தில் வைத்து படைக்கணும்ன்றாங்க. விரை பிரம்மம் அவர் முகத்தில் வைத்துமே படைத்து பின்னும் மறைபடா தேவராக்க வந்தனர் உலகு அம்மே. இந்த செயலை எதுக்காக செய்யறாங்க தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா 5 நிமிஷம் இருக்குது. பூமியின் பாரம் தீர்க்க புது புது நாமம் பூண்டு. அப்போ வந்த மெய்ஞான மகத்துக்கெல்லாம் எப்படி வந்திருக்கிறாங்க. ஒரு காலத்துல இயேசு பிரானா வந்தாங்க, நபிகள் நாயகமா வந்தாங்க, கிருஷ்ண பரமாத்மாவா வந்தாங்க. இப்படி 63 நாயன்மார்கள் நம்முடைய தமிழ்நாட்டில எல்லாம் தோன்றிருக்கிறார்கள். சமய பெரியோர்கள்லாம் 18 சித்தரு இப்படிலாம் இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அப்போ அவங்கவுங்க அந்தந்த காலத்துல மக்களை உயிர்வேற்றவே வந்தாங்க. ஆனா யாராச்சும் போய் அவங்க கிட்ட அண்டி அடைந்து இந்த மெய்ஞானத்தை பெற்றார்களா
அப்படின்னா இல்லை, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற இடத்துல தான் நம்ம போயிட்டு. இப்போ கடைசியில் வள்ளலார் வந்தாங்கல்ல, பாடலே அவ்வளோ இருந்தால் எவ்வளோ பேசியிருப்பாங்கன்னு தெய்வம் வந்து சங்கமாக அவங்க சொல்லி முடிக்கவா முடியுன்றாங்க. அவ்வளோ பேசியிருப்பாங்களே, ஆனால் ஏன் ஒரு தலை கூட வரல? கேட்டு திறனெழுந்து தேரிலர் ஒருவரும் இல்லை, கடையை விரித்தோம் கொள்வார் இல்லை, ஆனால் கட்டி விட்டோம்ன்றாங்க. அப்போ நம்ம எல்லாரும் வந்து எங்களால் முடியாதுன்னு முடிவு கட்டி விட்ட கடைக்கோடியில தான் தெய்வம் வந்து அவதாரம் பண்றாங்க. அப்போ இது என்ன காலம் அப்படின்னா இது கடைக்கோடி. இதுக்கப்புறம் ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு மெய்ஞான பாரவான்களோ கிடையவே கிடையாது. இனி இந்த பூமியை புதுப்பித்து மாற்ற தான் போறாங்க. பூமியின் பாரம் தீர்க்க புது புது நாமம் பூண்டு நேமியர் மேனால் எல்லாம் நிலத்தினில் உற்றதே போல், நிலத்தினில் உற்றதே போல் சாமியும் தாம் இந்த கலியை மாற்றி தனியுகம் படைக்கவென்று சாமியும் வந்தார் என்று சாற்றுவேன் உங்கமே. இது ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். அப்போ எப்படி இதை வந்து ஒரு மனிதனை தேவனாக மாத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அற்ப அழிவுழு, அற்ப வயதுடலை உடைய அழிவுழுவானது அதை கொண்டு வந்து கூட்டில் அடைத்து தன் கொட்டும் கொடுக்கன கொட்டி ரீங்கார துணி கொண்டு ஏறுருவாக மாற்றுவது போல நம்மளை எப்படி மாத்தினாங்க? அற்ப ஒரு மலத்தில் உருண்டு கிடந்த புழுவினை கொண்டு வந்து தேனி உண்ணும்படியான ஒரு பறவையாக நம்மளை தெய்வம் மாத்திருக்கிறாங்க. இதை எண்ணி பார்த்தா தான் தெரியும், இல்லைன்னா அது நமக்கு தெரியாது. அப்ப இங்கே அதை கொடுக்குறாங்க. இவ்வாறாக நீ என்னை எடுத்தணைத்ததானது ஓர் நெடுங்கால வயதுடலை உடைய குளவியானது அற்ப வாழ்வு வயதுடலை உடைய அழிவுழிவனை எடுத்து வந்து தமது கூண்டில் அடைத்து ரீங்கார துணி ஓங்காரகார தன் கொட்டும் கொடுக்கென மாறாத அச்சனினை ஊட்டி ஊட்டி தன்மயமாக்கி பிரித்து வெளியேற்றுவன போல் என்னை ஈர்த்து எடுத்து ஏறுருவாக்கிய என்னப்பா அந்நாளில் உடும்பம் எனும் காமலி தேக துணை சேகர கூட்டத்தின் உள்ளே நான் ஒருவன் புகுந்து கொண்டு இருந்தேனை இன்று தோலை துணை யாதொன்றுமின்றி தன்னந்தனியே பிரித்து பிரித்து வெளியேற்றி விட துணிந்து விட கொண்டு விட்ட என் துளவ உளவரே என் தந்தையே சிந்தை மந்திரமே. இப்படி ஒவ்வொரு அவங்களுடைய பாடு எடுத்துக்கிட்டோம்னாக்கா சாதாரணமானது அல்ல. அப்ப இந்த குளவி எப்படி ஒரு பறவை இனமா மாறுது? ஒரு புழு தானே, அந்த புழு எப்படி ஒரு பறவையா மாறிச்சு? மாமிச தேகத்துல கை காலு பறவை ரெக்கெல்லாம் முளைக்குது, அவ்வளவு நுட்பமான அது தேகம். அது ஒரு பறவையா மாறுச்சுன்னு சொன்னா ஒரு எறும்பு கட்சா கூட செத்து போயிடும். எறும்பு கிட்ட இருந்து கூட தப்ப முடியாது. ஒவ்வொரு நாளும் தப்பி பிழைக்கிறது அவ்வளவு கடினம். கொஞ்சம் வெயில் சூடு அதிகமாயிட்டாலும் அது உடம்பு என்ன ஆயிடும்? தீக்கறி ஆயிடும். அதே போல இந்த நரன் நாம இருந்த நம்மளை தெய்வம் வந்து அவங்க அந்த ஆவிடை என்னும் யோனியில் வைத்து நம்மளை மாற்றி பிறக்க வைத்தார்கள். அந்த ஆவிடை என்ற யோனி, அப்போ அவங்களுடைய ஆவிடை என்பது வாக்கு, யோனி என்பது நம்முடைய செவி. இந்த செவியில சதா அவங்களுடைய திருவசனங்களை ஏற்றிக்கொண்டே வந்தால் நாமளும் அந்த பதநிலையை அடைவோம். தெய்வம் அவங்களுடைய வாக்குக்கு பிரகாரம் கேட்டு நம்ம நடந்தோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னாக்கா, வையகத்தையும் வானகத்தையும் சர்வகால காலங்களையும் சர்வ காலத்திற்குள் அடங்கிய அழிவில்லாத நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தை உடையது இக்கிரந்தம். இதை எல்லோரும் பெற்று உபயோகமாக. எனது முத்தி பெருவரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம்.